ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் டேஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஓவலேஷன் டேஸில் நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், ஓவலேஷன் டேஸில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஓவலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓவலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல மாதம் கர்ப்பப்பையில் இருந்து ஒரு முட்டை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இதை தான் ஓவலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல அடுத்த பீரியட்ஸ் வர்றதுக்கு கரெக்டாக 14 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஓவலேஷன் அப்படிங்கிறது நடக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த முட்டை வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெறும் 12லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் தான் இந்த முட்டை அப்படிங்கிறது உயிரோடு இருக்கும். அதாவது ஒரு நாள் கூட முழுசாக இருக்காது இந்த கருமுட்டை அப்படிங்கிறது. ஆனால் ஆண்களோட விந்தணுக்கள் வந்து உங்களுடைய உடம்புல போனதுக்கு அப்புறம் 3லேருந்து 5 நாட்கள் வரை உயிரோடு இருக்கும். அதனால தான் அந்த முட்டை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அது 2 நாட்களுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அந்த விந்தணுக்கள் வந்து உங்களுடைய கர்ப்பப்பையில் ரெடியாக இருக்கும்போது உங்களுடைய கர்ப்பப்பையில் இருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கருமுட்டையும் விந்தணுவும் வந்து ஒன்றா செய்கிறதுனால கரு அப்படிங்கிறது உருவாகும். இதனால தான் வந்து ஓவலேஷன் நாட்களுக்கு முன்னாடியும் ஓவலேஷன் அன்னைக்கும் இன்டர்கோர்ஸில் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதனால் ஓவலேஷன் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவலேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோ நம்மளோட சேனல்லே இருக்குது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஓவலேஷன் கால்குலேட்டர் அப்படிங்கிறது வந்து போட்டிருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நீங்களும் உங்களுடைய கணவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஓவலேஷன் நாள், இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையே வந்து உங்களுடைய தலையில் ஏற்றிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படிங்கிறது ரொம்ப மாற்றங்களை வந்து ஹார்மோன்கள் ஏற்படும். அதுவே உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான தடையாக கூட வந்து அமையலாம். இதனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேபி வேணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக ஒரு மிஷின் மாதிரி நீங்கள் வந்து செயல்படாமல் குழந்தைக்காக தான் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை வந்து முதல்ல தூக்கி போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதிகமாக பாசத்தோட நெருக்கத்தோடு வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். கடமையாக வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. இது ஒரு டியூட்டி மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் 2 பேரோட அன்பின் வெளிப்பாடாக மட்டுமே இருக்கணும். நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் வந்து சீக்கிரம் உங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். அதனால் பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் மகிழ்ச்சியாக நேரத்தை வந்து செலவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு மிஷின் மாதிரி வந்து எப்பவுமே செயல்படாதீங்க. நம்ம வந்து இந்த மாதம் ப்ரெக்னெண்ட் ஆகணும், இன்றைக்கி தான் ஓவலேஷன் டே, எனக்கு வந்து நம்ம இன்றைக்கி இன்டர்கோர்ஸில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு அளவு ஹாப்பியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரும். ஸோ நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய கணவரும் டென்ஷன் ஆகக்கூடாது. 2 பேருமே ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக ஓவலேஷன் டேஸில் எத்தனை வாட்டி இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களோட விந்தணுக்கள் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புல 3லேருந்து 5 நாட்கள் வரை உயிரோடு இருக்கும். இதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தாலுமே தப்பே கிடையாது. ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணி உடம்பை வந்து வருத்திக்கிட்டு உடல் சோர்வு ஆகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா உடல் சோர்வு உங்களுக்கு ஆகிச்சு அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் வரும். அதனால தான் ரொம்ப கட்டாயப்படுத்தாமல் ரொம்ப நேச்சுரலான அப்ரோச்சில் அன்போடு இருந்தாலே போதும். உங்களுடைய உடம்புக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா.
அடுத்ததாக ஓவலேஷன் டேஸில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மனசு அப்படிங்கிறத ரிலாக்ஸாக வச்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது நைட்டில் நிம்மதியான தூக்கம், போதுமான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஹார்மோன்கள் வந்து சமநிலையில் வந்து சீராக வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஹார்மோன்கள் பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சத்தான உணவு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது எனர்ஜியாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமைதியான மனசு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வீணான வாக்குவாதங்கள் இல்லை அப்படின்னா கோபம் அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசி அன்பாக பேசி மனசில் இருக்கிறது எல்லாமே போய் லேசாக வச்சுக்கோங்க உங்களுடைய மனசு அப்படிங்கிறத. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசரமாக எழுந்து குளிக்க போகிறதோ இல்லை அப்படின்னா வேலைகளை பார்க்குறதோ இந்த மாதிரி செய்கிறத வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அப்படியே வந்து அமைதியாக படுத்து ஓய்வெடுங்க. இது உங்களுடைய விந்தணுக்கள் கர்ப்பப்பையை நோக்கி சுலபமாக போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் வேகமாக ஏந்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய கர்ப்பத்தை தாமதமாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரினே நம்ம வந்து சொல்லலாம். முதல்ல அந்த குழந்தை வந்து பிறக்குமோ பிறக்காதா அப்படிங்கிற மன அழுத்தத்தை வந்து முதல்ல மூட்டை கட்டி வைங்க. அதிகமாக கவலைப்படுறது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்களை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்துடும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக இன்டர்கோர்ஸில் இருக்கிறது இன்றைக்கி ஓவலேஷன் நாள், அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இன்டர்கோர்ஸில் இருந்தே ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்திக்காதீங்க. விருப்பமே இல்லாத நேரத்தில் பண்ணுறது மனசுக்கும் உடம்புக்கும் நல்லதே கிடையாது. அதனால் கட்டாயமாக இன்டர்கோர்ஸில் இருக்காதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உடல் சோர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் வேலையோ இல்லை வீட்டு வேலையோ ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் கட்டாயமாக முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உடம்பு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் எது சந்தோஷத்தை தருதோ அது மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க. அதுதான் ரிசல்ட்டை வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் பேபிக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, ஓவலேஷன் டேஸ் மட்டும் முக்கியம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக பொறுமையாக அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற அந்த புரிதலும் இந்த 3மே ரொம்பவே முக்கியம். நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. மனசையும் விட்டுறாதீங்க. இயற்கைக்கும் கடவுளுக்கும் ஒரு தனி டைமிங் அப்படி வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த டைமில் கிடைக்குமோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்குன்னு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் நாட்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. அது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான நேரம் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது. அதனால் எந்த அழுத்தமும் இல்லாமல் அமைதியாக ஒருத்தரோட ஒருத்தர் மனசை விட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தரும். நீங்கள் வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்காகவும் இந்த முறை அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் வந்து எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை தருவேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.